சாப்டர் எண்டிங்ல பசில் டைம்னு ஒரு காலம் இருக்கும். ஸோ அதுல வந்து காயின் கான்ஜாயின் அப்படின்னு ஒரு பசில் இங்க கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அரேஞ்ச் 10 coins in a triangle as shown in the figure below on the left sideல இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணணும். The task is to turn the triangle upside down by moving one coin at a time. How many moves are needed? ஒரு காயின் ஒன் டைம் மூவ் பண்ணா நமக்கு எத்தனை மூவ்ஸ் தேவைப்படும் இந்த ரைட் சைட்ல இருக்க அந்த டயக்ராம் மாதிரி அந்த காயின்ஸை வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதாவது மினிமம் கேக்குறாங்க. வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் மூவ்ஸ்? A triangle of 3 coins can be inverted with a single move and a triangle of 6 coins can be inverted by moving 2 coins. A triangle of 3 coinsனா இப்படி இருக்கும். அது வந்து இப்படி மாத்தணும். அப்ப எப்படி மாத்துவோம்? இங்க இருக்கிறத தூக்கி இங்க போடுவோம். ஒன் மூவ்ல இந்த மாதிரி மாறிடுச்சு. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஆஃப் 6 காயின்ஸ் சொல்றாங்க. இப்போ ட்ரையாங்கிள் ஆஃப் 6 காயின்ஸ் 1 2 3 4 5 6 இருக்கு. இதை எப்படி மாத்தணும்? இந்த மாதிரி மாத்தணும். இப்போ நம்ம எப்படிலாம் வைக்கலாம்? ஃபர்ஸ்ட் இதை வந்து இங்க வைக்கலாம், நெக்ஸ்ட் இங்க வைக்கலாம், அதுக்கு அடுத்து இன்னொன்னு எடுத்து இப்படி வைக்கலாம். அப்போ 3 மூவ்ஸ் வருது. பட் மினிமம் மூவ்ஸ் 2லயே நம்ம முடிச்சிடலாம்னு சொல்றாங்க. எப்படி 2 மூவ்ஸ்ல முடிக்கலாம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இங்க எடுத்து இங்க வைக்கலாம். இங்க 3 ஆயிடுச்சு, இங்க 2 ஆயிடுச்சு. அப்ப இங்க இருக்கிறத எடுத்து இங்க வைக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் மூவ் வந்து இந்த காயின் மேல இருக்கிறத எடுத்து இங்க வைக்கிறோம். அப்புறம் இங்க சைட்ல இருந்ததை எடுத்து இங்க வைக்கிறோம். 2 மூவ்ஸ்லயே நம்ம 2 காயின்ஸை சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி இன்வெர்டட் பொசிஷன்ல வர வச்சிட்டோம். ஸோ மினிமம் மூவ்ஸ் நீடட் ஃபார் இன்வெர்ட்டிங் த காயின்ஸ் வந்து இங்க 2, இங்க 6 காயின்ஸ்க்கு, இங்க வந்து 3 காயின்ஸ்க்கு. இங்க டயக்ராம்ல கொடுத்ததுக்கு வந்து 10 காயின்ஸ் இருக்கு. இப்போ 10 காயின்ஸ்க்கு வந்து எத்தனை மூவ்ஸ் தேவைப்படும்? 10 காயின் ட்ரையாங்கிள் கேன் பி ஃபிளிப்ட் வித் ஜஸ்ட் 3 மூவ்ஸ். 3 மூவ்ஸ்லயே இன்வெர்டட் ட்ரையாங்கிள் மாதிரி மூவ் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. அது எப்படின்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 காயின்ஸ் ட்ரையாங்கிள் 3 மூவ்ஸ்ல நம்ம எப்படி இன்வெர்டடா ஆக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் இங்க ஒரு காயின் இருக்குமா, அதை வந்து எடுத்து நம்ம இங்க சைட்ல வைக்கிறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மூவ். செகண்டா நம்ம இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறத எடுத்து இங்க வைக்கிறோம். ஸோ செகண்ட் மூவ். அண்ட் தேர்ட் ஒன் இங்க வைக்கிறோம். இப்போ தேர்ட் மூவ். அப்போ 3 மூவ்ஸ்ல நம்ம இந்த மாதிரி இந்த ட்ரையாங்கிளை இன்வெர்டட் ட்ரையாங்கிளா மாத்திட்டோம். Find out the minimum possible moves needed to flip the 15 coins. இப்போ 15 coinsனா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அதாவது பேஸ்ல 5 இருக்கும். அந்த மாதிரி இருக்க காயினை நம்ம இன்வெர்டட் ஆகணும். அதுக்கு மினிமம் மூவ்ஸ் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். and try the same for bigger triangular number. ஆனா இதுக்கு வந்து நமக்கு எத்தனை மூவ்ஸ் வரும் மினிமம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஜெனரல் எக்ஸ்பிரஷன் நமக்கு தேவை. Is there a simple way to calculate the minimum number of coin moves needed for any such triangle arrangement? the minimum number of coin moves சிம்பிளா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வே நம்ம பார்க்கணும். ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் மாதிரி நம்ம கண்டுபிடிச்சாதான் அது ஈஸியா இருக்கும். மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ் மூவ் நம்ம பார்க்கறதுக்கு ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். m ஈக்குவல் டு n இன்டு n பிளஸ் 1 பை 6. இதுல nங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம 15 காயின்ஸ்ன்னு பார்த்தோம். ஆனா எத்தனை ரோஸ் இருக்கு? இது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட், 4, 5ன்னு 5 ரோஸ் இருக்கு. இப்போ n வந்து 5ன்னு வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இல்லைன்னா m equal to k by 3. அப்போ k is total coins. இங்க எத்தனை காயின்ஸ் இருக்கு? 15 காயின்ஸ். அப்போ 15 by 3. அந்த மாதிரி ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஒன்னு நம்பர் ஆஃப் ரோஸ் வச்சும் கால்குலேட் பண்ணலாம், இல்ல நம்பர் ஆஃப் காயின்ஸ் வச்சும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ இது 15 காயின்ஸ்னா 15 by 3 என்னது? நமக்கு 5. ஒருவேளை நம்ம இந்த நம்பர் ஆஃப் ரோஸ் வச்சு கால்குலேட் பண்றோம்னா என்னங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ் 5. இப்போ 5 into 5 plus 1. இப்போ 6 divided by 6. இப்போ 6 6 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் வந்து 5. இப்போ ரெண்டு விதமா ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணாலுமே நமக்கு ஆன்சர் 5 தான் வருது. இப்போ மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ் மூவ் ஃபார் 15 காயின்ஸ் வந்து 5. இப்போ 5 மூவ்ஸ்ல நம்ம இன்வெர்டட் ட்ரையாங்கிளா மாத்தலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் எந்த காயின் மூவ் பண்ணலாம்னா டாப்ல இருக்க காயின் மூவ் பண்ணலாம். அது எங்கன்னா இங்க வைக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மூவ். இப்போ இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க காயின் எடுத்துட்டு செகண்ட் மூவ் அண்ட் இங்க இருக்க காயின் எடுத்து
தேர்ட் மூவ். ஸோ 3 மூவ்ஸ் பண்ணிட்டோம். இப்போ எப்படி இருக்கு, இங்க 5, இங்க 4, அப்போ இங்க 3 வரணும். அதனால இங்க இருக்க காயின் எடுத்து இங்க வச்சா ஃபோர்த் மூவ்ல இங்க வந்துரும். அண்ட் லாஸ்ட் ஃபிஃப்த் மூவ்ல கடைசியா வந்துரும். இப்போ இன்வெர்டட் ட்ரையாங்கிள் வந்துருச்சு. 1 2 3 4 5னு 5 காயின்ஸ் மூவ்ல நம்ம இந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிளா மாத்திருக்கோம் 15 காயின்ஸ். இப்போ ட்ரை ஃபார் பிகர் காயின்ஸ்னா நம்ம இன்னொரு ரோ ஆட் பண்ணலாம். அப்போ இந்த ரோல 6 காயின்ஸ் வரும். இப்போ மொத்தமா ஆல்ரெடி 15 காயின்ஸ் இருந்தது பிளஸ் 6னா 21 காயின்ஸ் இருக்கு. ஸோ 21 டிவைடட் பை 3 ஆன்சர் 7. அப்போ 7 மூவ்ஸ்ல நம்ம இதை இன்வெர்டடா மாத்தலாம். நம்பர் ஆஃப் ரோஸ் பார்த்தா 6 நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கு. ஸோ 6 இன்டூ 7 பை 6. இப்போ ஆன்சர் 7. ஸோ எப்படி பண்ணாலும் ஆன்சர் 7 வருது. இப்போ 21 காயின்ஸை நம்ம இன்வெர்டட் ட்ரையாங்கிளா எப்படி மாத்துறதுன்னா, ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கிறத தேர்ட் ரோல வைக்கலாம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் மூவ். நெக்ஸ்ட் செகண்ட் ரோல இருக்கிறத அகெயின் தேர்ட் ரோல வைக்கலாம், செகண்ட் மூவ். அண்ட் இப்போ செகண்ட் ரோல எதுவுமே இல்லை, அந்த காயின் எடுத்து மறுபடியுமே தேர்ட் ரோல வைக்கிறோம். இப்போ தேர்ட் ரோல மொத்தம் 6 காயின்ஸ் இருக்கு. ஸோ இதுலயுமே 6 காயின்ஸ் தான் பேஸ். அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்க 5 காயின்ஸ் வரணும். ஸோ இங்க இருந்து ஒன்னு எடுத்து 5. அண்ட் இங்க வந்து இதுல 3 காயின்ஸ் தான் இருக்கணும். இங்க 2 எக்ஸ்ட்ராவா, இங்க 4 காயின்ஸ் இருக்கணும். ஸோ 1 எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஸோ இதை எடுத்துட்டு இங்க வைக்கலாம். ஸோ 6, சாரி இங்க 4, இது வந்து ஃபோர்த் மூவ், இது வந்து ஃபிஃப்த் மூவ். ஸோ இங்க எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஸோ இது 6th மூவ் அண்ட் இதுவுமே எக்ஸ்ட்ராவா தான் இருக்கு. இது 7th மூவ். ஸோ 7 மூவ்ஸ்ல இன்வெர்டட் ட்ரையாங்கிளை நம்ம மாத்திட்டோம். ஃபர்ஸ்ட் மூவ், செகண்ட் மூவ், தேர்ட் மூவ், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த் அண்ட் 7th. இந்த மாதிரி நம்ம இன்வெர்டட் ட்ரையாங்கிளா மாத்தும் போது நிறைய நம்பர் ஆஃப் மூவ்ஸ் பண்ணலாம். பட் மினிமம் எவ்வளவு தேவைப்படுங்கிறது இந்த 2 ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.